இயற்கையான டேட்ஸ், பாதாம், பிஸ்தா, கேஷு அண்ட் ஹனி கொண்டு தயாரிக்கப்பட்ட லயன் டேட் நட் பைட்ஸ். லயன் டேட் நட் பைட்ஸ். நான் இப்போ குளத்தூர்லேருந்து இந்த ஓவர்ஃப்ளோ பிரிட்ஜு மேலே வந்துட்டு இருக்கிறேன். நம்மளுக்கு முன்னாடி போன ஒரு டூ வீலர் நண்பர் வேகமாக போயிட்டு இருந்தார். திடீர்னு இந்த எருமாடு இந்த பைபாஸில் பார்த்தீங்கன்னா அடிக்கடி இந்த மாடுங்கள் கிராஸ் பண்ணிக்கிட்டே இருக்குது. நிறைய விபத்தாகுது. இப்போ பாரு கண்ணெதிரிலே ஒரு பையன், ஒரு இளைஞர் துடிக்க இறந்துட்டார். மாடால் கிராஸ் பண்ணி கீழே விழுந்தார். பின்னாடி வந்த ஒரு டிப்பர் லாரிக்காரன் மேலே ஏற்றி இறக்கிட்டு போயிட்டான். அப்படியே மூளை சதுரி அப்படியே மனசு கலங்குதுங்க எனக்கு. ஏன்னா இந்த மாதிரி மாடு ஒரு போன உடுமலைப்பேட்டை அட்ரஸ் போட்டு பார்த்தேங்க. நான் செக் பண்ணி போலீஸ்லேருந்து கேட்டு எடுத்தேன். அந்த ஃபோன் நம்பர் இல்லை. அவர் பேர் கால்வின் பவுல் ராஜின்னு போட்டுருக்குது அவங்க அப்பா பேர். இது ரொம்ப கஷ்டமாகுது. அப்படியே மூளை சதுரி அப்படியே என்ன வண்ணத்திலே தெரிலங்க. சதுரி இறந்துட்டாருங்க. வண்டி ஏற்றி இறக்கிட்டு அவன் பாட்டுன்னு போயிட்டான். வண்டி கண்டுபிடிக்க போகிறாங்க. இந்த மாடால் இது மாதிரி அடிக்கடிக்கு இது விபத்து நடக்குது. இந்த மாடு வச்சுக்கிறவங்கள மேலே இந்த குழம்பு வச்சு வழக்கு போடணும். அவங்க மேலே திருநாட்டு கேஸ் அவங்க மேலே தான் புக் பண்ணோம். இப்போ ஊந்தி சத்துற விபத்து பிரிவு போட்டுருவாங்க. இது ஒரு கொலை மாதிரி ஆகி போச்சுங்க. அது மாடு இந்த மாடு மேலே ஏறி வருதுங்க. மாடு எப்படிங்க மேலே ஏறும்? பிரிட்ஜில் பாதி தூரம் வந்துருக்குதுங்க. மாடு பாதி தூரம் இது மாதிரி அதுக்கடிக்கு விபத்து நடக்குதுங்க. போன மாதம் அந்த பக்கத்தில் ஒரு லேடி இந்த மாதிரி தான் மாடு இதே மாதிரி தான் எருமாடு அவங்க விழுந்து இறந்து அதே மாதிரி தான் விபத்து ஆகி அவங்களும் இறந்துட்டாங்க. இது மாதிரி எனக்கே நான் இந்த பக்கம் போய் அப்பப்போ ட்ராவலிங் பண்ணிட்டுக்கிறேன். 1 இயராக பண்ணுறேன். இந்த ட்ராவலிங்கை நான் குறைஞ்சது ஒரு 3-4 பேர் இது மாதிரி இந்த மாடால் விபத்து ஏற்படுத்தி இறந்துருக்குறாங்க. இந்த மாடை கண்டிப்பாக மாடை பிடிச்சிக்கிறதோட அந்த மாடு வச்சுக்கிறவங்கள பிடிச்சி கேஸ் போடணும் அவங்க மேலே. இது சின்ன ரோட்டில் மெயின் ஹைவேஸு அவங்கவுங்க வேலைக்கு போய்ட்டு வீட்டுக்கு போகிறவங்க நேரங்கள்லாம் பார்க்க முடியாது. இந்த இடத்துல மாடு ரோட்டுக்கு வரலாமா கொஞ்சம் கூட யோசிக்கவே மாட்டேன்றாங்க. இதை மாடை இந்த ரோட்டுக்கு வரக்கூடாது, மாடை தடை பண்ணணும். மாடு வச்சுருக்கவங்கள தயவு செஞ்சு கண்டிப்பாக கைது பண்ணுங்கள். இப்போ அந்த இளைஞருக்கு அவங்க ஃபேமிலி என்ன ஆகும்? வேலையை முடிச்சு ஆசாசியாக வீட்டுக்கு போகிறாரு. வீட்டுக்கு வர்றாங்களே என்ன நம்ம காத்துக்கிட்டு இருப்பாங்க. நிலைமை என்ன ஆகி போச்சு பாருங்க. தயவு செஞ்சு மாடை தடை பண்ண சொல்லுங்க, கைது பண்ண சொல்லுங்க. மாடை சிட்டியில் இருக்கக்கூடாது. சிட்டியில் மாடு வேண்டாம். மாடை உயிர் போகிற மாதிரி முடியாது. மாடு அவங்க மாடு வளர்க்குறவங்க வளர்க்கக்கூடாதுன்னு சொல்ல அவங்க தனியாக கொட்டா வச்சு அதை பராமரிக்கணும். இது மாதிரி கண்ட இடத்துல காலையில் அவுத்து விட்டாங்களா எத்தனை நாள் ஆச்சு அந்த மாடுங்கள்லாம் அங்கேருந்து எங்கிட்டேருந்து ஏறி வந்துக்குது வர அந்த மாடு பார்த்தீங்கன்னா அந்த ஜங்ஷன்லேருந்து அம்பத்தூர் ஜங்ஷன்லேருந்து இந்த பிரிட்ஜு மேலேயே வந்துட்டு இருக்குதுன்னா இந்த பிரிட்ஜை கிட்டத்தட்ட வண்டலூர் போகிற பிரிட்ஜு, தாம்பரம் நோக்கி போகிற பிரிட்ஜு. இந்த மாடு இப்படியே இறங்கிறதுக்கு வழி இல்லாத இப்படியே இந்த பிரிட்ஜை நோக்கியே போயிட்டு இருக்கோம். போயிட்டு இருக்கும்போது இதில் எத்தனை பேர் இது மாதிரி அடிபட்டு சாவாங்கன்னு தெரிலங்க. அதாவது இந்த மாடை கண்டிப்பாக தடை பண்ணணும். மாடு வச்சுருக்கிறவங்க மேலே கண்டிப்பாக கேஸ் போடணும். அந்த மாட்டுக்கு இப்போ மாட்டுக்காரன் வரமாட்டான். அந்த எருமாடு இங்கே தாங்க நிற்கிது. ஒரு 10 அடியில் நிற்கிதுங்க அந்த மாடுங்கெல்லாம். ஒரு 4-5 எருமாடுங்க அது. அதனால் ஒரு உயிர் போச்சு. கீழே பாருங்கள் மனசு பதறுதுங்க. மூளை செதறி முகம்லாம் நசுங்கி ஹெல்மெட் மாட்டின்னு வந்துருக்கிறாருங்க. அந்த ஹெல்மெட்டோட மூளை செதறிச்சுங்க. இது யாருங்க பொறுப்பு சொல்லுங்கள்? இது மாதிரி அதான் அந்த மாடை தடை பண்ணுங்க. முதல்ல மாட்டுக்காரை அரெஸ்ட் பண்ணுங்க. உடனே இதை மேலே வரக்கூடாதுன்னு போடுங்க. ஏன்னா காவல்துறை அதிகாரிங்க அந்த மூலையில் நின்று கேஸ் பிடிக்கிறாங்க. என்ன கேஸ் பிடிக்கிறாங்க? ஒயின் ஷாப்பில் யாராவது குடிச்சிட்டு வரானா அவனை வாயை ஊதி செக் பண்ணுறாங்க. அவங்க அந்த மாதிரி அந்த இடத்துல நின்று இருந்தாங்கன்னா இந்த மாடு மேலே வந்திருக்காதுங்க. இந்த மாடு மேலே வந்ததால் தாங்க இன்றைக்கி இந்த உயிர் போச்சு. பாவம் யாருக்கும் அந்த குழந்தை எப்படி துடிச்சுட்டு இறந்துருப்பாங்க ஒரு செகண்டில். ஏற்றினவன் போயிட்டாங்க. ஏற்றினவன் இங்கே இல்லை. அந்த வண்டியை எங்கேயோ போயிடுச்சு. அதை கண்டுபிடிச்சி கேஸ் போடணும். இந்த மாட்டுக்காரங்க மேலே கேஸ் போடுங்க. இப்போ பாருங்கள், இது நீங்களே பாருங்கள், கண்ணோட தெரியுதுங்க. அப்படியே இது நம்ம கூட நம்ம உடன்பிறப்புகள் இருந்தால் எப்படி அழுவுங்க. நம்ம அப்படியே எனக்கு துடிக்குதுங்க மனசு. நான் நிறைய இது மாதிரி பார்த்துட்டு இந்த ரொம்ப செகண்டில் நடந்துச்சுங்க. இது இயற்கையான டேட்ஸ், பாதாம், பிஸ்தா, கேஷு அண்ட் ஹனி கொண்டு தயாரிக்கப்பட்ட லயன் டேட் நட் பைட்ஸ். லயன் டேட் நட் பைட்ஸ். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.